வணக்கம். வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போது ரஷ்யாவுக்கு சில பேர் கேட்டிருந்தாங்க, அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசாவா. ரஷ்யா எம்ப்ளாய்மெண்ட் விசா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லை. ஓகே, ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ் ஆர் வெல்கம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி விசாவை அள்ளியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அப்போ என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா, அங்கேயும் நிறைய பேர் இல்லீகலாக இருக்காங்க, விசிட்டில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லோக்கலில் வேலை கொடுங்கங்கிறது தான் அவனுடைய கான்செப்ட். ஓகே சார், அப்படியே எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்தால் என்ன விசா வருது? கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், அதுக்கு ஆளே கிடைக்காது, அதை தான் வெளியே இருந்து எடுக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட். இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேக்கன்சி, இது ஒரு டைரெக்டாக வந்தது தான். அங்கேருந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் வேலை என்னென்னா, இந்த பிவிசி நம்ம பிளாஸ்டிக் பைப் இருக்கு இல்லையா, தண்ணி குழாய் மாட்டம், இந்த படம் பார்த்தாலே தெரியும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வேலை பார்க்குறவங்க தான் வேணும். அவங்க சேலரி நல்லா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ரெபல்ஸில் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெர் டே கணக்கு பண்ணி சேலரி நம்ம இந்தியன் ருபீஸ் ஓவர் டைமோட சேர்த்து, அதாவது 8 hours + 3 hours ஓவர் டைம் இருக்கும். 3 to 4 hours மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தா 80-90 ரூபா சம்பாதிக்கலாம். அதில் அக்காமடேஷன் மட்டும், ஃபுட் இல்லை. ஓகே, அப்போ நம்ம அதுக்கு ஒரு 15-20 ரூபா கழிச்சிட்டா கூட ஒரு 70 ரூபா 75 ரூபா அனுப்பலாம். இப்போ ஏன்னா ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் தான். பிவிசி பைப்புனாலே நமக்கு ஒன்றும் அங்கே ஹீட்டில் ஒன்றும் நிற்க வேண்டாம். அது ஃபர்னேஸ் பண்ணுறவங்களும் அந்த மெஷின் டை ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஆல்ரெடி இந்த பிவிசி கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், இல்லைனா எனக்கு இதில் வேலை பார்க்குறது பிரச்சனை இல்லைன்னா யூ கேன் அப்ளை. இதுக்கு 3 months டைம் கேட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு லேட் ஆகும். அப்போ அது வரைக்கும் நமக்கு பொறுமையாக இருக்கணும். ஏறும் போதே எம்ப்ளாய்மெண்ட்டில் இறங்கிடலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ண மினிமம் 3 months ஆகும், மேக்ஸிமம் 4 months ஆகும். 3 monthsக்குள்ளே கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக போயிடலாம். ஓகே, சேலரி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் கழிச்சா கூட 75 ரூபா அனுப்பலாம். ஒரு சாதாரண, இதுக்கு ரொம்ப படிப்பு தேவையில்லை. இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, இல்லைன்னா இந்த வேலை செய்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் வேணும், அது முக்கியம். இப்போ நான் எம்ப்ளாய்மெண்ட் விசா படிச்சேன்னா இ விசா கண்டிப்பாக இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் 10th பாஸ்ட் வேணும். ஓகே, நார்மலாக விசிட் எம்ப்ளாய்மெண்ட் போவாங்க, அதுக்கு இ விசாவில் போகிறதுக்கோ இல்லை பாஸ்போர்ட்டில் அடித்து விசிட் போகிறதுக்கு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஓகே. ஸோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க இதில் வரலாம். ஆனால் இந்த பிவிசி கம்பெனி தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அங்கே போயிட்டு இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் வேறு வேலை மாற்ற சான்ஸே கிடையாது, முடியாது. அதனால தான் விளக்கம் சொல்லி அனுப்புறது. எம்ப்ளாய்மெண்ட் காரணமே அதுதான். எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை தான், ட்ரான்ஸ்ஃபர் முடியாது. அப்படியே போனாலும் இல்லீகலாக தான் நிற்கணும் வெளியே. அவங்க விசா கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நிறைய பேர் அப்படி ஆகுறாங்க. ஏன்னா அங்கே போய் வேலை பிடிக்கலன்னா ஓகே எப்படி இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லை தான் போவேன்னா இதில் போகலாம். இப்படி தான் வருது. இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் இருக்குது, அதுக்கு ஒரு பெர்மிட் வருது, அதுக்கும் ஆல்மோஸ்ட் 2.5-3 மாதம் ஆகி போகுது. ஓகே, ஸோ அது உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் இந்த இதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு 3 ரூபா மூட்டை வரும். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். புது வேக்கன்சி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். எதுனாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க.